உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குரு பெயர்ச்சி பலன்கள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் வெற்றியடைய துடிக்கி கொண்டிருக்கும் மேஷராசி நேர்களே. நான் யூஸ்வலி மேன்மை பொருந்திய மேஷராசி நேர்கள் தான் சொல்லுவேன். இந்த தடவை விடாமுயற்சி தன்னம்பிக்கை இவ்வளோ விஷயமும் தேவைப்படுதா அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நிகழப்போகிறது அப்படின்றதான் உண்மை. இயல்பா முதல்ல குரு என்ன பண்ண போறாரு, 2ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு இல்லையா. இந்த 3ஆம் இடம் அப்படின்றது மேஷராசிக்கு கம்யூனிகேஷன் இடமா வருது. மேஷத்துக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா, காலபுருஷன் சொல்லக்கூடிய உலகத்திற்கு வரக்கூடிய அத்துணை பலன்களும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. மேஷனாலே நெருப்புடா, மேஷனாலே எல்லாரும் இழுத்துட்டு போகக்கூடிய, மேஷம்னாலே ஆளுமை பொருந்தியவர்கள், அக்கறை பொருந்தியவர்கள், அலாதிக ஞானம் பொருந்தியவர்கள், இது எல்லாமே மேஷம் தான். ஸோ மேஷத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. அப்போ உலகத்திற்கான என்ன பலன் இருக்க போதோ காலபுருஷ தத்துவப்படி அதே பலன் தான் மேஷராசிக்காரர்களுக்கும் நிகழப்போகிறது. அப்படி பார்க்குற வரையில இந்த தடவை மேஷராசிக்கு 2ல் இதுவரைக்கும் தனம், வருமானம், குடும்பம், வாக்கு எல்லாவற்றையும் நல்ல பலனை கொடுத்து கொண்டிருந்த குரு என்ன பண்ண போறாரு, 3ஆம் இடத்துக்கு போறாரு. முதல்ல மேஷராசிக்கு குரு யாரு அப்படின்னா 9க்கும் 12க்கும் உடையவர். இந்த மாதிரிலாம் நான் சொன்னா நீங்களும் டென்ஷன் ஆயிடுவீங்க. என்ன மேடம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எங்களுக்கு பலன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். இந்த காலகட்டம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது. முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய வருடமாக இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம்னாலே தைரிய வீரிய விஜயஸ்தானம்ங்க. நீங்க எடுக்கிற எஃபெக்டுக்கான கரெக்டான சொல்யூஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான நேரம். எப்பயுமே வந்து முயற்சி பண்றது வந்து முக்கியமே இல்லைங்க. அதை கரெக்டான இடத்துல போட்டோமா, அதுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைச்சதா, அதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, அதன் மூலமாக எனக்கு ஒரு லாபம் கிடைத்தது, அப்படி இருந்தால் தான் நான் போடுற முயற்சிக்கான ஒரு சக்சஸ் இருக்கும். சும்மா நான் எஃபெக்ட் போட்டேன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. அந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு விஸ்டம் கிரியேட் ஆகும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனும் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா. ராசிநாதன் 3ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க, ஒரு வில் பவர் வரும். அதோட சேர்ந்து பாக்கியாதிபதி போய் உட்காரும் போது சொல்லவா வேணும், இருக்கிற பாக்கியங்கள் அனைத்தும் அப்படியே அழகா கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. 3ஆம் இடம் இயங்க போகிறது. லைட்டா ஷார்ட் டிராவல்லாம் பண்ண போறீங்க. நிறைய தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்க போகுது. 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறனால நிறைய வந்து பொது ஜன தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது சுக்கரனோட வீடா வேற வருது. நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. டும் சத்தம் கேட்க போகுது, குவா சத்தம் உங்கள் வீட்டில் கேட்க போகுது. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை மேஷராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் நிகழ போகுது. யாரெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. அது ரொம்ப முக்கியம்ல. லவ் பண்ணா போதுமா, சக்ஸஸ் ஆகணும்ல. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி வீட்டில் வந்து கல்யாணம் நடக்க போகுது. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக ஒரு தொழில் தொடங்குதல் அப்படின்றது நிகழப்போகிறது. 7ஆம் இடம்னாலே சமூகம் தாங்க. சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு பெரிய சபையில நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்க போறீங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்த 12 வருஷத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு சூப்பரான குரு பயிற்சி. என்னதான் வந்து 7.5 சனி வருதுன்னு உங்களை பயமுறுத்தினாலும் சரி, என்னதான் வந்து ராகு வந்து 11ல வருது, கேது வந்து 5ல் வருது அப்படிலாம் சொல்லி உங்களை வந்து அப்படியே உழப்பினாலும் எதை குறித்துமே கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம். குரு பயிற்சி பலன் ஒன்று போதும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு. இந்த தடவை 7ஆம் இடம் இயங்க போறதுனால நிறைய வருமான ரீதியாக உங்களுக்கு ஒரு பயணம் நிகழப்போகிறது. எதுக்கு டிராவல் பண்ண இருக்கலாம், சும்மா டிராவல் போனோமா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போனோமா, காரியமான டிராவல் நடக்க போகுது. கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்க ஒரு குருவா இருந்து நீங்க சொல்ற பேச்ச ஒரு 4 பேர் கேட்க போறாங்க. இருக்கிறதே ஒரு அதீத கர்வம் எதுல தெரியுமா வரும், நம்ம சொல்றது ஒரு 4 பேர் கேட்டாதான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்து பண்றேன். சொல்றதை கேளுன்னு சொல்லி அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். இந்த தடவை மேஷராசிக்காரவங்க சொன்னா அந்த சொல் பலிக்கும், சொன்னா அந்த சொல் நடக்கும், சொன்னா சொல்றதை அடுத்தவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக மட்டுமே மேஷராசிக்காரங்களுக்கு நற்பலன் இயக்க போகுது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரானரி என்ன தெரியுமா, 11ஆம் இடம் இயங்க போகிறது. த பிளஸ்ட் அப்படின்னு சொல்லணும் மேஷராசிக்காரங்க. நிஜமா என் பாஷையில் நான் அப்படிதான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடு. மே மாசத்துக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப அருமை என்ன தெரியுமா, ராகு வேற வந்து உட்கார போறாரு. அபிலாஷைகளோட நாயகனே ராகு தான். அவர் வந்து உங்களுடைய அபிலாஷையான இடத்துல இப்போ ஒரு விஷயம் கேட்டுங்க. நான் ஆசைப்படுறது வேற, அபிலாஷை இது வேற. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம். நான் இப்போ வாங்கணும்னு நினைக்கிறது ஆசை, நான் அதுல போகணும்னு நினைக்கிறது அபிலாஷை. அதை நான் வாங்கி நான் அதில் போகணும்னு நினைக்கிறது அபிலாஷை. சரி, இப்படி ஒரு கார் கணக்கு போகுது, ஒரு ஆடி கார் போகுது, நல்லா இருக்கேன் இந்த காரு நினச்சா அது ஆசை. அந்த ஆடி காரில் போய் நான் உட்காந்து எனக்கு ஒரு மரியாதையோடு நான் அப்படி இறங்கணும்னு நினைக்கிறது தான் அபிலாஷை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது. சூப்பரான டைப் ரீடுங்க. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். 11ஆம் இடம் அப்படின்னாலே பறந்துபட்ட நண்பர்களுடைய வட்டம்.
அப்போ நீங்க சின்ன எஃபெக்ட் போட்டா கூட உங்களுடைய சமுதாயத்திலேயே உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களே உங்களை ப்ரமோட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. நம்ம ரங்கநாத ஸ்ட்ரீட்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நடக்க வேணாம், திருவிழா காலங்கள அவங்களே உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த தடவை என்ன பண்ண போறாரு குரு பகவான், ஹியூஜ் நன்மைகள் மூலமாக உங்களை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போறாரு. இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாதிரியான ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரதுக்கான சரியான டைம் பீரியட கிரியேட் ஆக போகுது. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பிளஸ் ஓகே, எதுல கவனமாக இருக்கணும், ராசி பலனே நம்ம அதுக்கு தானே பாக்குறோம். பிளஸ் எல்லாம் ஓகே, எப்ப பார்த்தாலும் நீங்க சூப்பர் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கதான் நீங்க ராசி பலன் பார்க்க வரீங்க. நானும் அதுக்கு தான் சொல்ல வரேன் இல்லையா. ஸோ எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மே மாதத்திற்கு அப்புறம் மே 28, 29 தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ராகுவோட டிரான்சிட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து குருவுடைய பார்வை ராகுக்கு விழுக போகுது. அப்போ என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மேஷராசிக்கார நேயர்களுக்கு. எக்ஸ்பெஷலி பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. ஏன்னா ராகு அப்படின்னாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குரு அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கொடுக்கக்கூடிய ஆளு. கொலஸ்ட்ரால் கொடுக்கறது குரு தான். ஸோ அதனால வயிற்றுல இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்றது, இந்த பித்தப்பை பிரச்சனை, இந்த ஸ்டோன் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் லைட்டா எட்டி பார்க்கறதுக்கான காலம் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாசத்துல இருந்து 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. உங்களோட நாட்ரோஸ்கோப்பும் ஆரோஸ்கோப்பும் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னா ஒரு நாள் டே கேர் சர்ஜரி மாதிரி போய் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் யார் கொடுப்பா, இந்த குருவோட பார்வையில் பிழகக்கூடிய ராகு கொடுப்பாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கெட்டவனை கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் யார்கிட்ட இருக்கும்னா டீச்சர்ட்ட தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மாதிரி அடம் பிடிக்கிற பிள்ளையெல்லாம் கண்ட்ரோல் பண்றாள் யாரு, டீச்சர். அப்ப ராகுன்ற ஒரு பிரம்மாண்டமாக பேராசையை கிரியேட் பண்ணி நம்மளை மாய வலைக்குள் விழ வைக்கக்கூடிய அந்த ராகுவை குரு தன்னோட பார்வையால கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாமே சுபத்துவமா இருக்க போகுது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா அதுல கவனமா இருக்கணும். மேஷராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும். அதை தாண்டியும் உங்களுடைய ஆசையா இல்ல அது பேராசையான்றதை பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1 கொடுத்தா 2 கொடுப்பான், 2 கொடுத்தா 5 கொடுப்பான், உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இன்ஃபுளுன்ஸுக்கு ஆளாகக்கூடிய நேரமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், கம்யூனிகேஷன் இடத்துல போய் குரு உட்காரும் போது நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு, நிறைய தொடர்புகளை கொடுப்பாரு. அப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற நிலைப்பாடெல்லாம் இல்லாம நிறைய உங்களுக்கு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த தகவல் மூலமாக நம்பி, ஏன்னா மேஷராசிக்காரங்க இயல்பாவே என்ன பண்ணாங்க, டக்குன்னு நம்பிடுவீங்கல்ல. அப்ப நம்பி அதன் மூலமாக சில பண இழப்பு வருவதற்கான நேரமா இருக்கு. அந்த இடத்தில் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க. வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, பேர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, ஒரு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய தொழில் அப்படின்றது விரிவடைய போகுது, நல்ல பேச்சு திறமை அதிகரிக்க போகிறது, முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது, நல்லா தூங்க போறீங்க, நிறைய கோவில்களுக்கு போறீங்க, சிறு சிறு டிராவல் பண்ண போறீங்க, நிறைய பேர் போன் வாங்க போறீங்களோ அப்படிதான் சொல்லுது. மேஷராசிக்காரங்க நிறைய பேர் புது ஃபோன் வாங்குறது, புது பைக் வாங்குறது, இது எல்லாமே நடக்க போகுது. எல்லா நல்லதுகளும் நடக்க போகுது. இந்த இடங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. இந்த குரு பயிற்சி இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பெஷலா எடுத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம், யாரை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் வேணாம், இருக்கவே இருக்கா நம்ம மகாலட்சுமி. குரு போய் அமர்ந்திருக்க வீடு கூட புதனோட வீடா இருக்கிறதுனால கண்டிப்பாக விஷ்ணுவோடு அம்பாளோடு கூடி இருக்கக்கூடிய நாராயணம் இருப்பார்ல, அவரை போய் வழிபாடு பண்ணீங்கன்னா மிகச்சிறந்த பயனை கொடுக்கும். நாராயணன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் அதிகரிக்கணும், நீங்கள் நாராயண வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு போகக்கூடிய ஷார்ட் டிராவல் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்ற போது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. நிறைய மேஷராசிக்காரங்க முருகனோட கனெக்ட் ஆக போறீங்க. முருகன் அருளால் முன்னுக்கு வரக்கூடிய வருடமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷ குரு பயிற்சி இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஓகே. எக்ஸ்பெஷலி பர்டிகுலரா மேஷராசி நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு டிஃப்ரெண்டான பலன் கிடைக்கும்ல. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்கா என் நட்சத்திரன் வாயிலாக எனக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஞானம் மேலிட போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போகிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஞான குருவாக இருந்து அனைவருக்கும் ஆலோசனை வழங்க போறீங்கன்னா, அஸ்வின்னாலே ஞானம் தாங்க, அது மிருகசீட நட்சத்திரத்துல வேற போகுது. அப்ப இது வரைக்கும் நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணாம தயங்கிட்டே இருந்தீங்கல்ல, எதுல தெரியுமா, எப்பயுமே அப்படியே நம்ம ஒடிஞ்சு போவோம், மனசுல ஒன்று நினைப்போம், அதை வெளியில சொல்ல முடியாதுன்ற போது ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே கம்மியாயிடும். ஆனா இந்த தடவை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நினைத்ததை நினைத்த வண்ணம் நினைத்த மாத்திரம் அனைவருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய விதமாகத்தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை இருக்க போகுது. அதன் மூலமாக பல ஆதாயங்கள், வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை அஸ்வினி நட்சத்திரங்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட் இனிதே கிரியேட் ஆக போகுது. ஓகே, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்சிட் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தீங்கன்னா இனிமேல் ஆஃபீஸ் வாங்க உங்களை டார்ச்சர் பண்ண போறாங்க. ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து வேலை பார்ப்பா பரவாயில்ல அப்படின்றாங்க. வாட் இடம் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ போகிறது. ஓகே, அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஆளுமை கிடைக்க போகிறது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த பக்கம் சனி வேற வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துட்டு உங்களை ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. அந்த வகையில நோக்கும்போது கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முனைவோர் ஆவதற்கான நேரம் அப்படின்றது நிறைய கூடி வருது. சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நற்பலன் எல்லாம் கிடைக்க போகுது, இந்த மாத கொள்கள் உங்களை எப்படி இயக்க போகுது, அது மட்டும் இல்லாம ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களுக்கு தொடர்ந்திருங்கள். இறைவாவோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு தேவைப்படுகிற பல ருசிகரமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.